மாமூல் கேட்டு படுகொலை செய்யப்பட்ட மெடிக்கல் கடை உரிமையாளரின் சாவுக்கு நீதி கேட்டு போராட்டத்திற்கு வர மறுத்து ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்த வணிகர் சங்க பேரமைப்பு நிர்வாகிகளுடன் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் காரசாரமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் இதோ. சென்னை வண்டலூர் மன்னிவாக்கம் ராஜாதி கலைஞர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வினோத். இவர் கஸ்தூரி என்ற பெயரில் 10 வருடங்களுக்கு மேலாக ஓட்டேரியில் உள்ள 5வது பிரதான சாலையில் மெடிக்கல் கடை நடத்தி வந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 10:30 மணிக்கு கடையை மூடிவிட்டு அருகில் உள்ள பேக்கரிக்கு சென்று தின்பண்டங்களை வாங்கி உள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கொடூர கொலை கும்பல் வினோத்குமாரை வழிமறித்து பயங்கர ஆயுதங்களால் கை, கால், முகம், தலை என உடல் முழுவதும் வெட்டியதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த கொடூர கொலை செய்த காட்டுமிராண்டி கும்பல் அங்கிருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பிச் சென்றது. இந்த கோர சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த ஓட்டேரி போலீசார் உடலை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த ரவுடி சிலம்பு என்ற சிலம்பரசன் வினோத்குமாரிடம் 50,000 மாமூல் கேட்டு மிரட்டி உள்ளான். ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இல்ல 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 சொல்றத கேளு. என் ஊர்ல தானே தொழில் பண்ற, நீ எப்படி பண்றேன்னு நான் பாக்குறேன். நீ போய் யாருந்த ரவுடி போய்கிட்ட சொல்லு போ. ரைட்டா, நான் பாத்துக்கிறேன். நீ யாருக்குன்னா போய் சொல்லு, கூட்டணும், யாருன்னா போயிட்டு கூட்டணும். உனக்கு தெரிஞ்ச எந்த ரவுடி பையன் இருந்தாலும் போய் கூட்டுவான், நான் பாத்துக்கிறேன். நீ தொழில் எப்படி பண்றேன்னு நான் பாக்குறேன். கடை வச்சுன்னு இருக்காத, வச்சிருந்த உன்னை விட்டுருவேன். கடை வீட்டுல அடிச்சு நோக்கிடுவேன். இல்லண்ணா, நீங்க சொல்றத கேளுங்கண்ணா. வினோத்குமார் ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் அந்த மாமூல் ரவுடி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். மெடிக்கல் கடை உரிமையாளர் வினோத்திடம் ரவுடி சிலம்புவின் கூட்டாளிகள் புகாரை திரும்ப பெறுமாறு தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. மாமூல் கொடுக்காத ஆத்திரத்தில் இந்த கொடூர கொலை நடந்திருப்பதாக கூறி தமிழ்நாடு நாடார் சங்கம், அருண்குமாரின் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை அமைப்பினர் மற்றும் விக்ரமராஜாவின் வணிகர் சங்க பேரமைப்பு நிர்வாகிகளும் செங்கல்பட்டு மருத்துவமனை வாசலில் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட குவிந்தனர். தலைவர், தமிழ்நாடு நாடார் சங்கம், சென்னை ஓட்டேரியில் கஸ்தூரி மெடிக்கல் ஷாப் அதிபர் நேற்று சமூக விரோத கும்பல்களால் படுகொலை செய்யப்பட்டார். ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி மாமூல் கேட்டு மிரட்டப்பட்டு அந்த ரவுடிகளை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அவரை கைது செய்திருந்தாங்க காவல்துறை. ஆனால் இன்னும் 1 வாரம் கழித்து அந்த வழக்கு வர்றது சம்பந்தமாக இவர் சாட்சி சொன்னால் தான் 7 வருடம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருக்கும்போது ஜெயிலில் இருந்தே திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். இதை தமிழக அரசு இந்த சமூக விரோதிகளை உடனடியாக என்கவுண்டர் செய்து வியாபாரிகளை காப்பாற்ற வேண்டும். அதே போல அவர் இறந்தவருக்கு வயசு 44 தான் ஆகுது. அவருடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும். மேலும் அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். தொடர்ந்து தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் ஜாதி ரீதியான படுகொலைகள், தலைநகரம் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இது போன்ற பகுதிகளில் போதைப் பொருள் ஆசாமிகளால் வியாபாரிகளுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல், கொலை மிரட்டல், கொலை இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அரசு இது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுத்து வணிகர்களையும் பொதுமக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு நாடார் சங்கம், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட போது வணிகர் சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் எனக்கென என்பது போல ஓரமாக நின்றதால் மற்ற தரப்பினர் வணிகர் சங்க பேரமைப்பு நிர்வாகிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வெளியே வா, வெளியே வா.
போலீசாருக்கு ஆதரவாக விக்ரமராஜா செயல்படுவதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்து வேனில் ஏற்றினர். வேனில் ஏற்றப்பட்ட பின்னர் கடும் கோபமான போராட்டத்தில் ஈடுபட்ட வியாபாரிகள் மற்றும் நாடார் சங்கத்தினர் எதிர்த்தரப்பு வியாபாரிகளை கடுமையாக திட்டியபடியே சென்றனர். இதனையடுத்து போராட்டம் நடத்திய வணிகர் சங்க பேரமைப்பினர் கொலையாளிகளை கைது செய்யும் வரை பிணத்தை வாங்க மாட்டோம் என அழுது புலம்பிய உறவினர்களை சமாதானப்படுத்தி உடற்கூறு ஆய்வுக்கு பின்னர் சொந்த ஊரான நெல்லை மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்தனர். கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்த நிலையில் 3 நபர்கள் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெம் கிரைம் டாக் செய்திகளுக்காக தாமோதரன்.